நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த மீன ராசி. பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப ராசி பிரகாரம் கடைசி ராசினா மீன ராசி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க குரு பகவான். எல்லாத்துலயுமே சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா மீன ராசி மட்டும்தான். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்குங்க. நல்ல அறிவை திங்க் பண்ணுவாங்க. புத்திசாலி குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா மீன ராசி மட்டும்தான். பிரம்மாண்டமா கற்பனை அதிகமா இருக்கும். கலை, கற்பனை, இசை, நாட்டம் நிறைய இருக்கும் இந்த மீனராசியை பொறுத்தவரை. வெளிநாடு இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மீனத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன் இருக்கு, இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இது உங்களுக்கான வீடியோ, உங்க வாழ்க்கைக்கான வீடியோ, உங்க வெற்றிக்கான வீடியோ. ஓப்பனா சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டு வருது. மீனராசியை பொறுத்த கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நான் பலன் சொல்றேன். கிரகமைப்பு பார்க்கணும். உங்க ராசியை பாருங்க. சனி பகவான் இருக்காரா, ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல செவ்வாயா, 4ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் சூப்பரா இருக்கு. 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல யாரு சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டா அப்படியே 12ஆம் இடத்துக்கு வந்துட்டோம்னா ராகு பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பாருங்க, இந்த கேந்திர யோகத்துல சூரிய புதனும் சேர்ந்து இருக்குது. புத ஆதித்ய யோகத்திற்கு நிறைய பேருக்கு இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சிவராஜ் யோகம் இருக்கு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சில நிறைய ஒரு மாற்றம் இருக்கு, பாத்துங்க. ஜென்மசனி சொல்லி பயப்படுறீங்களா? ஜென்மசனி எந்த ஜென்மையா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு பாதிக்காது. எந்த சனியா இருந்தாலும் பாதிக்காது. குருவுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண பாக்குது. என்ன ஜென்மசனியா சோம்பேறிப்படுத்துவது உங்களை வச்சிருக்கும். நிறைய பேர் இந்த சனி தசை சனி புத்தி வந்தா பாருங்க, இந்த 7 சனி வரக்கூடாது, சனி தசை சனி புத்தி வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஜாதகத்துல நம்ம என்ன கர்மாலும் பண்ணுறோம் இதை எல்லாருமே மறந்துடுறீங்க. மீனராசி தயவுசெய்து யாபகம் பண்ணுங்க. பரிகாரம் அதுக்கான ஒரு சின்ன வழிபாடை பண்ணிக்கோங்க. இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒன்னே சித்தி ஆகும். அதனால நான் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டிருப்பீங்க? ஒன்றும் இல்லை, சனிபவன் நம்ம பிறக்கும்போது நம்ம ஜாதகத்துல 9 கிரகத்துல சனிபவன் வீக்கா இருந்தாலும் அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா பாதிப்பை பார்ப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த பாதிப்பு வரும்போது ஜாதகம் நோட்டு ஏன் பார்ப்பாங்க பாருங்க. அதே மாதிரி நல்ல யோகம் வந்தாலும் என்னன்னா நமக்கு நல்லா யோகம் ஜாதகத்துக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல டைமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை அப்படியே முடிவுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீ நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கர்மா இருக்கணும், எல்லாத்துக்கும் கர்மா இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. யோகமான பலன் கொடுக்குது. பலவீனம் சந்திக்கிறீங்க, அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்ப நிரந்தரமா வேலை இருக்காது. நிறைய பேர் நல்ல வேலை கிடைச்சிருக்காது. 2-3 மாசம் வீட்டுல இருக்கணும், இல்ல வேலை ஊற்றிதான் நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. கூப்பிடுறாங்க, போறேன், கிட்ட வர்றேன், ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குமா. நீங்க கேளுங்க, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, நிரந்தரமான வேலை இருக்க மாட்டேன்னு கேட்டு பாருங்க. நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசிக்காரங்க. அதிக ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காரு. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுதுங்க. எல்லா விஷயம் மாறுது. இப்ப கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. சொன்ன அந்த புத ஆதித்ய யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா, சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா சனி பகவானே புதனுடைய சாரத்துல ஒரு 4ஆம் இடத்துல அவர் நேரா கேந்திர யோகத்தை உட்காந்துருக்காரு. அது சொந்த வீட்டுல ஆட்சி பலம் வந்து 23 அப்புறம் இன்னும் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு எந்த ஒரு கடனும் உங்க மேல இருக்காது. கடன் சுமை குறையக்கூடிய நேரம் நான் சொல்றேன் ஜூலை 23ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இதையும் தாண்டி நான் சொல்றேன்,
இன்னும் இந்த சிவராஜ யோகம் வரும்போது எப்ப ஜூலை 16க்கு அப்புறம் நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை உங்க மேல வராது. கடன் சுமத்தினாலும் அந்த கடனுக்கான பதில நீங்க சொல்லிடுவீங்க. நல்ல டைம், சூப்பரா இருக்கு பாத்துங்க. நினைச்ச வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுலயா, வெளியூர்லயா, இல்ல தூரத்துலயா, இந்த வேலைக்கு நீங்க மூவ் பண்றீங்க. நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? திரும்பவும் நான் சொல்றேன், ஜூலை முடிவதற்குள் உங்களுக்கு நினைச்ச மாதிரி நல்ல வேலை, கொஞ்சம் அனுகூலமான சூப்பர் வேலை கிடைக்கும். பார்த்து அதிகாரி பிரச்சனை ரொம்ப டார்ச்சர் உங்களுக்கு. மேல அதிகாரி, வேலை பார்க்குறவங்க என்னடா அந்த வேலையை விட்டு ஓடிடலாமாங்கிற குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க மீன ராசிக்காரங்க. அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுருங்க. இப்ப நல்ல வேலை, சூப்பர் வேலை, அனுகூலமான வேலை, நல்ல ஒரு வெற்றியான வேலை உங்களுக்கு வரும். நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குங்க, அப்படிதான் சொல்லுவேன் உங்களுக்கு. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சொல்லுங்க. அரசாங்க எக்ஸாம் எழுத சொல்லுங்க. மாணவர்களுக்கு எத்தனை பேர் தான் சரி, மீனராசியை பொறுத்தவரை நான் அரசாங்க வேலைக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். இந்த யோகங்கள் இருக்கிறனால அரசாங்க வேலையோ, அரசு மூலம் அனுகூலமோ எல்லாமே தேடி வருது. இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கணும், எல்லாம் இப்ப கட்ட போறீங்க. கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். இல்ல இடம் மூலியமா காசு பணம் வரும். அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஓப்பனா சொல்றேன், இடம் பூமி மூலமாக நிறைய காசு பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கான தருணம் செம்மையா இருக்கு. விற்க முடியாத இடத்த விற்கணும்னா இப்ப மூவ் பண்ணிருங்க. ஏன் இடத்த விற்க முடியாத விட்டு போகும். புதன் பகவானை வீடு, இடம், பூமி, சொத்துக்குள்ள அதிபதியை உங்களுக்கு வளர்க்க கொடுக்கக்கூடிய அதிபதியை குருவுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இருந்து நேர 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, இடம், பூமி, சொத்துல நல்ல யோகத்தை கொடுக்கும். அது சம்மந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. இதை நான் நோட் பண்ணி எழுதிய கொடுத்துருவேன். ஏன்னா டைமிங் பக்காவா இருக்கு மீன ராசிக்கு. மனைவி பிள்ளையா, கனவு பிள்ளையா, அந்த இடத்த பூமியை வாங்குறது பண்றது வாங்கிக்கோங்க. சரியாந்திர லக்கு சொல்லல. நீங்க கரெக்டா பயன்படுத்தினா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா மீன ராசிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. டைமிங், பொதுமக்களுடைய தொடர்பு, நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயம். அரசியல் ஃபீல்டு, அரசியலும் செம்மையா இருக்கும். இன்னும் ஜூலை 16 உங்களை அசைக்க முடியாது. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஏ ஃபீல்டு, ஆசிரிய வேலை, மருத்துவ வேலை, இந்த துறை எல்லாமே நல்ல பேரு எடுக்க போறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மருத்துவத்துக்குள்ள அதிபதி சனி பகவான் பலமா சூப்பரா புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் வந்து நேரா உங்களுக்கு ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்கோங்க. தொழில் ரீதியா புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. நிறைய பேர் உடல் ரீதியாக மருத்துவ செலவு கடுமையா பண்ணீங்க. நீ கேட்டுக்கோங்க, மீனராசியை பொறுத்தவரை அதிக செலவுகள் இருந்திருக்கும். அதிக செலவுகள், வருமானமோ குடும்பமோ நிறைய செலவுகள். இனிமே இந்த செலவுகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். இப்ப சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சு, காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுக்குமே நான் பயங்கரமாக ஒரு 100% நல்லா இருக்கிற வார்த்தையை நான் சொல்றேன். 23ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும். குடும்ப வாழ்க்கை சொல்றேன், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக சுகபோகமாக ஆகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. அமைப்புல எதிரி இருக்க மாட்டான், கடன் இருக்காது. எந்த பேங்க்ல போய் இங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். எப்ப? ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோட சேர்ந்து உங்க ராசி அதிபதி சேர்றதுனால உங்களுக்கு எதிரியா எவன் நினைச்சாலும் உங்க காலையில வந்து கிடப்பான். எந்த பேங்க்ல லோனும் கிடைக்கும். பண வருமானம் நல்லா இருக்கும். கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல காரியம், வீட்டுல சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே நடக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். பாருங்க, கெட்டது மேக்சிமம் நடக்காது. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி வருங்க. 100% சூப்பரா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணா லாட்ரி யோகம் பக்காவா சூப்பரா அனுகூலமா இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். ஏன்னா எந்த ஒரு நான் கெட்டது நான் சொல்ல முடியலைங்க. மாணவ மாணவிக்கும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வேலை நிறைய நல்ல விஷயமா அதிகமா சூப்பரா இருக்கு இந்த ஜூலை மாசத்துல. இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய பூர்த்தி நடக்குது, இதை மட்டும் பாருங்க. வெற்றி உங்க போக நிச்சயம். இப்ப நட்சத்திர பலனுக்கு போமா. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் சூப்பரா இருக்கும் இந்த நட்சத்திர பலனுக்காவே. எல்லாமே இப்ப வெற்றியா சூப்பரா அனுகூலமா தேடி வருது. யாரு? இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பொன்னான நேரமா அமையுது. இப்ப வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கணுமா, தொழில ஒரு மாற்றம் பார்க்கணுமா, எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த நட்சத்திர பலன்.
இது மாதிரி இனிமே கெட்டதான் எதுவுமே சிந்திக்கிறாங்க, எல்லாமே நல்லதான் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு. ஏன்னா சொன்ன அந்த சிவராஜ் யோகம்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஜூலை 16 அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஜாதகத்தை எல்லாருமே பார்த்துருங்க, உங்களுக்கு நல்ல விஷயம், நிறைய வெற்றி இருக்கு பாத்துங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்லா உழைக்கக்கூடிய நட்சத்திரம், எதுக்குமே பயப்படாத நட்சத்திரம், எது வந்தாலும் பார்த்துக்காங்க பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ஆனா ரொம்ப கஷ்டங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்கள் இருந்துச்சு, எல்லாமே நிறைய தடங்கள் தாமது. அதனால உத்திரட்டாதியில பிறந்தவங்க தான் என்னடா லைஃப்ங்கிற விஷயத்துக்கு யோசிக்க போயிட்டாங்க. ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் நிறைய பார்த்தது. அதாவது உத்திரட்டாதியில பிறந்தவங்க தான் இனிமே எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கு ராஜா, பார்த்துக்கோங்க. பணம், பொருள், நகை, சேமிப்பு, வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு செம்ம லக்கு, நல்ல ராஜயோகம், சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க மூவ் பண்ணி போங்க, சூப்பரா இருக்கும். கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே வெற்றியா வருது, தோல்விக்கான ஆப்ஷன் உங்க அமைப்புல இல்ல. ஜாதகத்தை மட்டும், தசாபதியை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இப்ப இந்த யோகங்கள் நல்ல வேலை செய்யும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ஆனா ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் ரேவதி நட்சத்திரம் நிறைய பேருக்கு இருக்குங்க. கரெக்டா முடிவு பண்ண முடியல, ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்க முடியல, ரொம்ப தடுமாற்றம், நிறைய குழப்பம் நிறைய பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். நான் சொல்ல அந்த புதாதித்ய யோகம், கணவன் மனைவி ஒற்றுமையோ, ஒரு நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, பயணங்கள் மூலமா வருமானமோ, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலைஞ்சாலும் நல்ல ஒரு ராஜயோகம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு மிக வெற்றி கொடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே டாப்பான யோகம், சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.